எந்த காலேஜுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வளர்க்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பா 10th ரொம்ப முக்கியம், +2 ரொம்ப முக்கியம், இப்படி பொய் சொல்லியே தான் பெற்றவங்க வளர்ப்பாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சூரியன் எஃப்எம்ல ஒரு பாட்டு வரும்போது நீ ரேடியோ மிர்ச்சி டியூன் பண்ணி வச்சா வருமா? வராது. இவ்வளவுதான். எந்த காலத்திலையுமே நாம் ஒரு பொய்மை மூலமாக ஒரு பெரிய வெற்றியை அடைவது என்பது மிகப்பெரிய வெற்றி அல்ல. இந்த விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய 100ஆண்டு விழா நடந்தது. நான் பேச போன போது அந்த பிரின்சிபல், அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபால் அவர் சொன்னார், சார் இந்த பள்ளிக்கூடத்தில் நர்சரி ஸ்கூல் இருக்கு, ஹை ஸ்கூல் இருக்கு, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு, ஹை ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு. நான் இங்கேயே படித்து இங்கேயே பிரின்சிபால் ஆகி இப்போ உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். இதை என்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம்? இதை மரியாதையாக மேடையில் சொல்லுன்னு அர்த்தம். இல்லாட்டி அவர் ஏன் என்கிட்ட சொல்லணும் இவ்வளோத்தையும்? அதனால பெருமையாக சொன்னேன், டே தம்பி, இவர் இங்கேயே ஹைஸ்கூல் படித்தாராம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தாராம், காலேஜ் படித்தாராம், இங்கேயே பிரின்சிபால் ஆகிட்டாராம் அப்படின்னு. ஒரு +2 பையன் இன்னொரு பையனை இப்படி குத்துனான். என்னை காமிச்சு கேட்டுக்கோ, எனக்கு புரியல, என்னடா சொல்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இங்கே படித்தா வேற எங்கேயும் வேலை கிடைக்காது, இங்கேயே கிடைச்சா தான் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். சார் இவன் நம்ப மாட்டேன்ட்டான், இது ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறீங்க, அப்பாத அவனுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு நான் அதுவாக சொன்னேன். இந்த வயசில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால், நாங்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்வோம், நீங்கள் ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்குவீங்க. இப்போ சொல்லட்டுமா? சொல்கிறதுல பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறதுல தான் வெற்றி இருக்குது. ஒரு மழை பெய்யுது மேலேருந்து, அந்த மழை சாக்கடையில் விழுந்துட்டா ஒன்றும் பயன் இல்லை. அந்த மழை சேத்துல விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த தண்ணியை குடிக்க முடியாது. மேலேருந்து மழை விழுது, இப்படி உள்ளங்கையில் வாங்கினா தண்ணியாக குடிக்கலாம். அதே மழை மேலேருந்து கீழே விழும்போது ஒரு சிப்பி திறந்திருந்து அதில் மழை துணி மட்டும் பட்டு திரும்பி சிப்பி மூடிக்கிட்டா அது முத்தா மாறிடும். ஒரே மழை துளி சாக்கடையில் விழுந்தா குப்பை, மணலில் விழுந்தா காணாமல் போயிடும், நெருப்பில் விழுந்தா செத்து போயிடும். அதே மழை துளி கையில் விழுந்தா தண்ணியாக குடிக்கலாம், ஆனால் சிப்பியில் விழுந்தா மட்டும் அது முத்தாகும். மழை துளியில் இல்லை, நீ முத்தா இருந்தாதான், சிப்பியா இருந்தாதான் என்னோட வார்த்தை பயனுடையதாக இருக்கும். ஓ சௌரியம். 2 விஷயம் முதல்ல சொல்லிடுறேன். ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வளர்க்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பா 10th ரொம்ப முக்கியம், +2 ரொம்ப முக்கியம், இப்படி பொய் சொல்லியே தான் பெற்றவங்க வளர்ப்பாங்க. இதை முடிச்சிருப்பா, இதெல்லாம் படிச்சுட்டா பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, கண்ணு எப்படியாவது இந்த டிகிரி வாங்கிட்டேன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம்னு சொல்லி சொல்லி அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க. நீங்கள் திறமைசாலியாக இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஜெயிக்க முடியும். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ படிச்சியா படிக்கலையான்னு அங்கே வாத்தியார் கவலைப்படுவார். ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் வரணுமேன்னு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு கஷ்டப்படும். நீ படிச்சியா படிக்கலையான்னு உங்கள் அம்மா கேட்பாங்க, அப்பா கேட்பாரு. காலேஜ் வர வர அப்படி யாரும் கேட்க முடியாது. ஏன் கேட்டால் உங்களுக்கு பிடிக்காது, அதனால கேட்க மாட்டாங்க. அப்படி ஜென்டலாக ரிமைண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் நம்ம வாத்தியாரே நம்மளை கஷ்டப்பட்டு மேலே தூக்கி விடுவார், பாஸ் பண்ணுன்னு. இங்கே நீயா சிறகு விரித்து மேலே போனாதான் உண்டே ஒழிய இன்னொருத்தர் யாரும் ஒன்றும் தூக்கி விடுறதுக்கு டைம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கோ. சரியா சொல்லட்டுமா? பஸ்ஸுக்கும் பிளேனுக்கு என்ன வித்தியாசம்? பஸ்ஸு கீழே அப்படியே பேரலெல்லாம் போகும் ரோடில், ஆனால் பிளேன் மேலே போகணும் அப்படின்னா
கிரேன் வச்சு பிளேனை யாரும் மேலே தூக்க மாட்டாங்க. தன்னோட என்ஜின் பவரில் தானே மேலே போகணும். அதே மாதிரி தன்னோட சக்தியில் தானே மேலே போனால் மட்டும்தான் காலேஜ் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நீங்கள் பஸ் அல்ல பிளேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துட்டா யூ கேன் டூ ஒண்டர்ஸ். இந்த வயசில் எது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்? ஸ்கூலில் இல்லாத ஒரு விஷயம் காலேஜு, கோ எஜுகேஷன், கொஞ்சம் பரபரப்பான வாழ்க்கை, கொஞ்சம் ஃப்ரீடம், பஸ்ஸில் போகிறது வர்றது, கொஞ்சம் கேள்வி கேட்க முடியாது, இதெல்லாம் இருக்கிற வயசு. இந்த வயசில் நான் உங்களுக்கு சொல்கிறத விட நான் முதல்ல அவங்கள பாராட்டின மாதிரி தோணிடுச்சு. அதனால் அவங்கள ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வர்றேன். நான் சொன்ன பாருமா, எனக்கு 2 பொண்ணு அப்படின்னு சொன்னேன்ல சார். சவுண்ட் இன்னும் கூட குறைச்சி வைங்க கூட்டாதீங்க. தீபாவளி பொங்கல் வந்துட்டா துணிக்கடைக்கு என்னை வா பாம்பாளுங்க. எனக்கு உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா உள்ளே போய் தேடி எடுக்கிற போது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆக்குவாங்க. எனக்கு ஒன்றுமே வேலை கிடையாது, எரிச்சலாக இருக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு மூச்சு முட்டுது கண்ணு, நான் வெளியில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படிம்பேன் என் பொண்ணுக்கிட்ட. என் பொண்ணு கிண்டல் அடிப்பா, உனக்கு தான் கூட்டம்னா ரொம்ப பிடிக்குமேப்பா அப்படின்னு. கூட்டம் வெளியில் இருந்தால் பிடிக்குமே ஒழிய கூட்டத்துக்குள்ளே நான் இருந்தால் எனக்கு பிடிக்காது தெரியுமா? சரி நீ வெளியே போய் உயிரோட உட்காரு, பில்லு கொடுக்குறப்ப கூப்பிடுறேன் அப்படின்பா. ஒரு 8-8.5 மணி நேரம் தேடுவாளுங்க. சுடிதாரு, அது இது, இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னென்னமோ தேடுவாளுங்க. 8 மணி நேரம் தேடிட்டு கடைசியாக நான் பில்லு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை பிரித்து அப்படி வெயிலில் காட்டி பார்க்கணும். அங்கே அந்த லைட்டில் பார்த்த துணி இப்போ வெளிச்சத்தில் பார்த்த உடனே 2 பேர் முகமுமே ஃபீஸாக போயிடும். சொல்லுவாப்பா, அந்த லைட்டில் பார்த்தப்போ நல்லா இருந்ததுப்பா, ஆனால் இந்த சன்லைட்டில் பார்த்தா நல்லா இல்லைப்பா, இப்போ என்ன கண்ணு பண்ணணும்? மறுபடியும் கடைக்கு போகலாம்ப்பா, அதை விட செத்தே போகலாம். ஏமா இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? இல்லைப்பா, அந்த சுடிதார்லாம் நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கலை, புடவை நல்லாவே இல்லை, அம்மா புடவை நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, அம்மாவே நல்லா இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? புடவே நல்லா இல்லை, ஒரே அமக்களம் பண்ணுவாளுங்க. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் மாற்றணும். நான் வரமாட்டேன், அம்மாவை கூட்டிக்கோங்க, காரில் போங்க, என்னமோ மாற்றிக்கோங்க, என்னமோ பண்ணுங்க. சார், ஒரு தடவை கூட எடுத்துட்டு வந்த சூடிதார் நல்லா இருந்ததுன்னு சந்தோஷப்பட்டதா வரலாறு இல்லை. போவா மாத்துவா. எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? இந்த வயசுல நீங்க எடுத்துட்டு வந்த புடவையும் சூடிதாரும் உங்களுக்கு பிடிக்கல, மாத்துறீங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு 25 வயசுக்கு கீழே இருக்கிற போது டெசிஷன் சரியா வராது. ரொம்ப பச்சையா சொல்றேன், ஏன்னா இது பச்சை காலேஜ். பச்சையா சொல்றேன். என்ன, புடவை பிடிக்காட்டி மாத்தலாம், புருஷன் பிடிக்காட்டி மாற்ற முடியாது. உங்க தாத்தா வயசுனா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? காலேஜில் படிக்கிற வரைக்கும் லவ் பண்றது மாதிரி முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. புரிஞ்சுக்க. பாருங்களேன், இந்த டிவி சீரியல் எல்லாம் இந்த மாரிமுத்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு எதிர்நீச்சல்ல, செத்து போயிட்டாரு. இப்போ ஒன்று போடுவான் கார்டு, எப்படி இனி இவருக்கு பதில் இவர். இந்த மாதிரி வாழ்க்கையில் போட முடியுமா? ஒரு மனைவியை காமிச்சு இனி இவருக்கு பதில் இவர். அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரு துணி பிடிக்கலைன்னா மாத்திரலாம், கார் பிடிக்கலைன்னா மாத்திரலாம். ஒரு 23, 24 வயசு, 18 வயசு, 19 வயசுல லவ் பண்ணி நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படின்னா சுலபத்தில் மாற்ற முடியாது. லைஃப் மிசரபிள் ஃபெயிலியர் ஆகிடும். நான் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கண்ணு, நீ முதல் சம்பளம் வாங்கிய பிறகு உன் விருப்பப்படி செலவு செய். உன் அப்பன் காசில் செலவு செய்கிற வரை சிகரெட்டோ தண்ணியோ வேறு செலவுகளோ செய்ய உனக்கு உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள். இதான் என்னுடைய வேண்டுகோள்.
உங்க அப்பா அதுக்கு சம்பாரிச்சு கொடுக்கல, நீ சம்பாரிச்சுக்கோ, உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ. நீ வாழணும்னா வாழு, கெட்டு போகணும்னா கெட்டுப்போ, ஃபுல் ஃப்ரீடம் உனக்கு உண்டு. நான் புத்திசாலித்தனமா அறிவுரை சொல்றதுக்கு இங்க வரல. நீ கெட்டு போறதா இருந்தா உன் காசுல கெட்டுப்போ, உங்க அப்பன் காசுல கெட்டு போகாத. ஏன்? அவன் வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச காசு கெட்டு போக உனக்கு உரிமை கிடையாது. இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுதல். மேரேஜ் லவ் பண்ணி அப்படின்னு டிசைட் பண்றியா? நீ சம்பளம் வாங்கி 10 மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் என் கணவன் இவன் அப்படின்னு முடிவெடுத்தா அது உன் சௌரியத்தை பொறுத்தது. ஆனா சம்பளமே நாம வாங்காம நம்ம முடிவெடுத்தோம்னு சொன்னா நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்னொன்னு சொல்லிடுறேன், என்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங்னு வந்து உட்காருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லவ் பண்ணும் சார். ரைட், எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். எந்த வீட்டிலடா ஒத்துக்குவான்? எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். சரி, எங்கள் அப்பா எப்படியாவது ஒத்துக்கணும் சார். இவர் லவ் பண்ணுவாரா, அவங்க அப்பா எப்படியாவது ஒத்துக்கணுமா? நான் சொன்னேன், உங்கள் அப்பனை கேட்டால் லவ் பண்ண, நீ எதனா லவ் பண்ண, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய, உங்கள் அப்பனை கேட்டாக்க லவ் பண்ணுன்னு. சார், எங்கள் அப்பா எப்படியாவது ஒத்துக்கணும். இப்போ சொல்லட்டுமா? உனக்கு காதலிப்பதற்கு உரிமை இருப்பதை போல உன் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் உரிமை இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள். அவங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. நீ சொன்ன முடிவுக்கு அவங்க கட்டுப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. நாளைக்கு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, எனக்கு தேவையில்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அதுக்கு தயாராது. ஒன்னால வாழ முடிகின்ற நம்பிக்கை வந்தா உன் வாழ்க்கையை பற்றிய முடிவெடு, இல்லாட்டி எடுக்காது. இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். 2, நீ தமிழ் மீடியத்திலேருந்து இங்கே வந்தவங்க எவ்வளோ பேர்ப்பா? நேராக இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து வந்தவங்க அப்போ ஜாஸ்தியாக இருக்கீங்களா? ரைட்டு, தமிழ் மீடியத்திலேருந்து வந்திருந்தாலும் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தான் எழுதுவேன். இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து வந்தாலும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட தான் எழுதுவேன். அதான் இந்தியாவுடைய தலையெழுத்து. சும்மா நான் போய் சொல்ல விரும்பல. நான் தமிழ் மீடியம் முடிச்சிட்டு விவேகானந்தா கல்லூரி அதில் போய் படிக்க போகிறேன் சென்னையில். ஒரே பயமாக இருக்கு. ஏன்னா வாத்தியார் இங்கிலீஷ் பேசுகிறாரு, எங்களுக்குலாம் தெரியாது. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, அவரு தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுகிறார். கேள்வி கேட்டுருவாரோன்னு பயமாக இருக்கு. அப்படியே பம்மிக்கிறோம் பெஞ்சில். ஏன்னா நம்மளை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டு ஈஸுக்கு வாசு வந்துட்டா, வாசுக்கு ஈசு வந்துட்டா, ஆறுக்கு வேர் வந்துட்டா ரொம்ப அவமானமாக போய்டும்ல. அதனால அப்படியே பம்முறோம். அவர் இங்கிலீஷில் பேசுறது புரியலையேன்னு தனியாக ஒருத்தட்ட போய் இங்கிலீஷ் படித்து ரென்னன் மார்ட்டின் கிராமர் புக்கெல்லாம் வச்சு பார்த்தா அவரே தப்பு தப்பாக பேசுகிறாருங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. நான் வேடிக்கைக்கு சொல்லலை. இந்தியாவில் இங்கிலீஷ் பேசும்போது 100% கரெக்டாக எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் பேசுவாங்க. நான் எனக்கு பொழுது போலேன்னா யூடியூப்பில் சுப்ரீம் கோர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் பார்ப்பேன். ஏன்னா கபில் சிபல் எல்லாரும் எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு பொழுது போகாட்டி யூடியூப் டெலிகாஸ்ட்டு காட்டுவான், லைவ் டெலிகாஸ்ட்டு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தப்பான இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு அவங்க பேசுகிற இங்கிலீஷ் இருக்கு தப்பான இங்கிலீஷ். தப்பான என்ன அர்த்தம்? கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, அந்த ஆக்சென்ட்டில் இருக்கிற தப்பு நிறைய இருக்கு. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நான் இப்போ உனக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீ தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வரும்போது நமக்கு இங்கிலீஷ் வராதோன்னு கவலைப்படுற பற்றியா, அதை தூக்கி குப்பையில் போடு. உனக்கு என்ன வருதோ அதுதான் இங்கிலீஷ் அப்படிங்கிற தைரியத்தில் படிக்க வந்தாதான் உன்னால் படிக்க முடியும். திருத்திக்கணும். நம்ம இங்கிலீஷ் தப்பாக பேசினா திருத்திக்கணும். ஆனால் பேசினா தப்பாயிடுமோன்னு சொல்லி பேசாமையே பம்மக்கூடாது. தப்பான இங்கிலீஷ் பேசலாம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் இங்கிலீஷ் தப்பாக பேசுனா அது இங்கிலீஷுக்கு நம்ம செய்கிற துரோகம் இல்லையான்னா, இங்கிலீஷ்காரன் நமக்கு செஞ்ச துரோகத்தோட கம்பேர் பண்ணால் அது ரொம்ப சாதாரணமான துரோகம். அதனால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தப்பாக வந்தாலும் கவலைப்படாத. ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். இந்தியன் ஃபிலாசபி பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு.
எனக்கு நேரம் இல்லை, திருவண்ணாமலை போயிட்டு இருக்கிறேன், என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க, காரில் வரீங்களான்னு. வரேன்னாரு. பின் சீட்டில் அவரை உட்காத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் மெட்ராஸ் டு திருவண்ணாமலை என்னுடைய இன்னோவா காரில் போகிறோம். நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி இப்படி குறுக்க வந்துருச்சு. அந்த ஆட்டுக்குட்டி குறுக்க வந்தோடனே என் டிரைவர் சடன் பிரேக் போட்டார். சடன் பிரேக். நான் சௌரியமாக உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் டிரைவரை பற்றி தெரியும், தமிழ்நாட்டு ஆட்டுக்குட்டியை பற்றி தெரியும். அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்னாடி சாஞ்சு உட்காந்துருந்தேன். அந்த அமெரிக்கன் என் மேலே ஒரு மரியாதையில் இப்படி முன்னாடி உட்காந்துருந்தான் பாரு. பிரேக் போட்டோன்னு அப்படி போய் அப்படி மூக்கு இடிச்சிருச்சு. மூக்கு செவந்து போச்சு. விளவிலேன்னு இருந்தான், மூக்கு செவந்து போச்சு. எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஒரு அமெரிக்கனுக்கு நோஸ் கட் கொடுக்கறத விட உலகத்தில் சந்தோஷமான சமாச்சாரம் வேற என்ன இருக்க முடியும் இந்த உலகத்தில்? என் டிரைவரே கொடுத்துட்டா நோஸ் கட்டு, கம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன தப்பு நடந்து போச்சுன்னா, அந்த அமெரிக்கன் என் டிரைவரை கோவிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸ்ட்ரைட்டா யூ ஃபூல் அப்படின்னு ஆரம்பிச்சு என் டிரைவரை திட்டினார். என் டிரைவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. உடனே ஒரு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சார் பாருங்க என் டிரைவரு. அவர் 5ஆம் கிளாஸ் படித்தவர், அவருக்கு தமிழே சரியாக வராது. அவர் ஒரு இங்கிலீஷ் ஆரம்பிச்சார் பாருங்க. ஏன் பிரேக் போட்டேன்னு சொன்னார் பாருங்க. மட்டன் ஜம்பிங் சார். எது ஆட்டுக்குட்டி குதிக்குதான். மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். நான் என் டிரைவரை இப்படி பார்த்தேன். உடனே பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்து வச்சுக்கோ. அவர் கேட்டார் எதுக்கு சார் அப்படின்னார். இந்த பழா போனவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு இல்லாதபடி உனக்கு இங்கிலீஷ் வருதோ வரலையோ மட்டன் ஜம்பிங்னு ஆரம்பிச்ச பத்தியா, உன் தைரியத்தை பாராட்டி 500 ரூபாய் கொடுக்குறேன் வச்சுக்க. என் டிரைவரால் நம்ப முடியல. ஏன்னா நான் அவ்வளோ சுலபத்தில் பணம் கொடுக்குற ஆள் இல்லை. என் டிரைவர் என்ன கேட்டார், இதில் என்ன சார் பெரிய விஷயம்? டேய், எங்கள் பசங்க படிச்சுட்டு விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசி போகும்போது அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசினா நாம் பேச முடியாதோன்னு பயந்துக்கிட்டு விசா லாங்குவேஜ்னு போடும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு போட்டுக்கிறான்டா. அந்த அமெரிக்கன் ஆஃபீஸரோட இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு படித்த பசங்க இங்கிலீஷ் பேச பயப்படும் போது படிக்காத நீ தைரியமாக ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசின பத்தியா, அதுக்கு தான் இந்த 500 ரூபாய். நான் வேடிக்கைக்கு சொல்லலை கண்ணு. உனக்கு இங்கிலீஷ் பேச என்ன வருதோ பேசு. திருத்துறாங்களா திருத்திக்க. உனக்கு நல்ல இங்கிலீஷ் வேணும்னா 2 வழி தான் இருக்கு. டிவியில் இங்கிலீஷ் நியூஸ் பாரு. ஏன்னா அதில் தான் ஆக்சென்ட் கரெக்டாக இருக்கும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத வார்த்தை வரும். 2வது இங்கிலீஷ் பேப்பர், நல்ல பேப்பர் படி. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம். இதை 2 தவிர இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க, ஒரு 10-20 பேர். நீங்கள் தாய்மொழியை வளர்க்குற மாதிரியே ஆங்கிலத்தில் பேசுகிற ஆற்றலையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க ஒரு குரூப்பாக அப்படின்னா ரொம்ப சுலபத்தில் ஆங்கிலத்தில் உங்களுக்கு வரவு வச்சிடலாம். நம்ம தப்பாக இங்கிலீஷ் பேசிடுவோமோன்ற பயத்தில், தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போயிடாதீங்க. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வரும்போது நாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு துன்பம் என்னன்னு கேட்டால், லெக்சரர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது. அஃப்கோர்ஸ் பிரின்ஸிபால் இருக்கார், மேனேஜ்மெண்ட்டில் இங்கே இருக்கீங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்கீங்க. என்னுடைய ஓப்பன் ரிக்வெஸ்ட்டு முடிஞ்சால் பாருங்கள், பசங்களுக்கு டீச் பண்ணும்போது அவங்க தாய்மொழியில் முதல்ல சப்ஜெக்டை சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் இங்கிலீஷில் டீச் பண்ணால் பாடத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 15 நிமிஷம் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத அவங்க தாய்மொழியில் சொல்லிட்டு ஈஸியாக அப்புறமா நீங்கள் ஆங்கிலத்தில் டீச் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப சுலபமாக அவங்க சப்ஜெக்டை புரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப முக்கியம். இது என்னுடைய விருப்பம். 2, இங்கே உங்களுக்கு என்னப்பா வயசு இருக்கும்? ஒரு 16, 17, 18 அந்த ஆவரேஜில் இருப்பீங்க. 15 வயசுலேருந்து சைக்காலஜியில் சொல்கிறான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் டெவலப் ஆகும். என்ன தெரியுமா? பர்சனாலிட்டி பற்றிய ஒரு அபிப்பிராயம். 14, 12 வயசுலலாம் அது பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு 15, 16 வருது பார்த்தீங்களா, அப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன தெரியுமா? ஆம் ஐ லுக்கிங் குட்? நான் அழகாக தெரிகிறேனா? என் வார்த்தையை கவனிங்க.
அழகாக இருக்கிறேனா இல்லை, நம்ம ஆளுக்கு நான் அழகா தெரியணும். புரியுதா? அழகா இருக்கிறேன் இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, அழகா தெரியணும். பாருங்க, டிவியில் ஒரு விளம்பரம் வருது, உங்களுக்கு தான் போடுறாமா? உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? டிவியில் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் எதுக்கு வருது தெரியுமா? சீரியலில் வரும், சினிமாவில் வரும், நியூஸில் காஸ்மெட்டிக் விளம்பரமே வராது. ஏன் சொல்லுங்க? டிவி நியூஸில் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரமே வராது. ஆனால் சீரியலில், ட்ராமாவில், சினிமாவில் காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் வரும். ஏன்? பெண்கள் நியூஸே கேட்கறது இல்லை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு. நல்லதா? அது நல்லா தட்டுப்பா. இது அநியாயம் இல்லை? இது அநியாயம் இல்லை? இந்த நாடு எப்படி போகுதுன்னு நீங்கள் நியூஸ் கேட்காட்டி அப்புறம் என்னமா ஆகும்? நியூஸ் பேப்பர், இந்தியன் நியூஸு, டிவி நியூஸு, ரேடியோ நியூஸு, நீங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பழகணும். என் ஒய்ஃப் திடீர்னு கேட்பாங்க, ஏங்க இப்போ தானே ஓட்டு போட்டோம், மறுபடியும் எதுக்கு இன்னொரு தடவை ஓட்டு போடணும்? ஐயோ, அது சட்டசபைக்கு, இது பார்லிமெண்ட்டுக்கு, என்ன எழவோ எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க போட்டு போடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாம இவ ஓட்டு போட்டா அந்த நாடு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கணும். ஆணுக்கு நிகராக அரசியல் பற்றிய சிந்தனை பெண்களுக்கு வந்தாதான் ஒரு நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நியூஸ் கேட்கணும். இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸ் விளம்பரம் வருது கண்ணுங்களா, அது உண்மையா? எப்படி வருது ஒரு விளம்பரம்? 6 நாளில் சிகப்பழகு. 7 நாள் கூட இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணு என்ன பண்ணும், அந்த 2 கையால் முகத்தை இப்படி மூடிக்கும். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே டேங் அப்படின்னு இப்படி தரப்பாங்க. அப்படியே ரோஜாப்பூ மாதிரி சிவப்பாக மாறுவாங்க. ஏமா, இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்? 7 நாளில் யாராவது சிவப்பாக ஆக முடியுமா? நான் அந்த க்ரீம் கம்பெனிக்கு லெட்டர் போட்டேன், டேய் மரியாதையாக இதை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்கே ஏதாவது ஒன்றை வெள்ளையாக ஆக்கி அப்புறமா இந்தியாவில் கொண்டாந்து மார்க்கெட் பண்ணு. ஏன்? இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ உனக்கு என்னென்னா, கருப்பாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மை இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் கண்ணுங்களா, முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் கருப்பாக இருந்தால் வருத்தப்படும். இப்போ ஆம்பளை பசங்களே கருப்பாக இருந்தால் எனக்கு பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறான். நினைக்காதே, தட்டு, நல்ல தைரியமாக தட்டு. தப்பு ராஜா, தப்பு. நான் இப்போ ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? கருப்பாக இருந்தாலும் ஜெயிக்கலாம், சிவப்பாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். சிவப்பாக இருந்து, நல்ல கவனி, சிவப்பாக இருந்து கமலஹாசன் ஜெயிச்சாரு, கருப்பாக இருந்து ரஜினிகாந்த் ஜெயிச்சாரு. என்ன தப்பு? உனக்கு இன்னும் நுட்பமாக சொல்லட்டுமா? வெள்ளையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை. சிவப்பாக இருந்து ஜவஹர்லால் நேரு ஜெயிச்சாரு, கருப்பாகவே இருந்து எங்கள் காமராஜர் ஜெயிச்சாரு. போதுமா? நம்ம கருப்பாக இருக்கிறோமா சிவப்பாக இருக்கிறோமா அது ஒரு விஷயமே இல்லை கண்ணு. நம்ம எப்படி இருந்தா என்ன? இப்போ பாரு, கவுண்டமணி செந்தில் ஒரு பேர் நடிக்க வந்தாங்க. செந்திலோட தோற்றம் அழகானதுன்னு சொல்ல முடியுமா? நான் அவரை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. ஐ ஹாவ் ஹையஸ்ட் ரிகார்ட் ஃபார் ஹிம், தட் இஸ் டிஃபரண்ட். பர்சனாலிட்டியை குறையே சொல்லக்கூடாது, இது என்னுடைய பாலிசி. ஹி இஸ் வெரி ஷார்ட், ஹைட் இல்லை செந்திலுக்கு, தலைமுடி இல்லை, குரல் ஒரு மாதிரி குரல் செந்திலுக்கு. அப்புறம் அவருக்கு ஃபுல் பேண்ட்டே கூட கொடுக்க மாட்டேங்கிறான் படத்துல எல்லாம், ஒரு ஆப்ட்ராயர் தான் கொடுக்குறான் செந்திலுக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? செந்திலோட சொத்து எவ்வளோன்னு யாருக்கா தெரியுமா? செந்திலுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஏன் குட்டையாக இருந்தா என்ன, கருப்பாக இருந்தா என்ன, தலைமுடி வழுக்கியாக இருந்தா என்ன, அந்த ஆள் நல்ல வீடு வசதி காரு பங்களான்னு சௌக்கியமாக தானே இருக்கிறாரு. வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது நிறத்தை பொறுத்ததல்ல, திறத்தை பொறுத்தது, உன் திறமையை பொறுத்தது. இன்னும் சொல்லட்டுமா? நமக்கு ஒரு குறை இருக்குமானா அந்த குறைக்காக வருத்தப்படக்கூடாது, அதை எப்படி கேபிட்டல் ஆக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி ஜெயிக்கணும்னு கண்டுபிடிக்கணும். என் குறை என்னவோ
அதையே நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்? பர்சனாலிட்டி இல்லையோ, தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். இப்படி சொல்கிறேன் பாரு, குட்டையா சில பேர் பிறந்துருவாங்க, நெட்டையா சில பேர் பிறந்துருவாங்க. அவங்க தப்பாது. ஈஜிப்டில் நாசர்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், 6 அடிக்கு மேலே உயரம். ஈஜிப்ட் நாசர் 6 அடிக்கு மேலே பர்சனாலிட்டி. நம்ம இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரின்னு பேர், 5 அடி உயரம் லால் பகதூர் சாஸ்திரி. ஈஜிப்ட் நாசர் 6 அடிக்கு மேலே. இப்போ ஏர்போர்ட்டில் போய் வரவேற்கணும், எப்படி இருக்கும் காட்சி? அவர் நல்ல 6.25 அடி, இவர் 4.25 அடி, எப்படி இருக்கும்? அப்போ லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட ஒருத்தன் கேட்டான், ஏங்க நீங்கள் குட்டையாக இருக்கிறோன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையான்னு. ஒரே வரி சொன்னார், இல்லையே, எவ்வளவு உயரமான ஆளும் என்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும். There ends the matter. அவன் எவ்வளோ உயரமாக இருந்தால் எனக்கு என்ன, என்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும், என்ன பண்ண முடியும்? ஸோ நான் என் பர்சனாலிட்டி, நான் சிவப்பாக இருந்திருக்கலாம், குட்டையாக இருந்திருக்கலாம், ஒல்லியாக இருந்திருக்கலாம், அழகாக இருந்திருக்கலாம், எதுவுமே வேணாம். நான் இன்னைக்கு சொல்லிட்டு போகிற இந்த வார்த்தையை குறிச்சுக்கோ, நீ எப்படி பிறந்திருக்கிறாயோ அது போதும் நீ ஜெயிப்பதற்கு என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உன் வெற்றியை யாராலும் அசைக்க முடியாது. ஸோ பர்சனாலிட்டி பற்றிய காம்ப்ளெக்ஸ் இருந்தால் தூக்கி எறிங்க, லாங்குவேஜ் பேரியர் இருந்தால் தூக்கி எறிங்க. சில சமயத்தில் உங்களுக்கு என்ன சிக்கல் வரும் தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸே நம்மளோட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. குடிகார அப்பனா இருப்பான், சீரியல் பைத்தியமாக இருக்கும் அம்மா, இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. நான் பேரண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுப்பேன், அப்போ சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. எப்படி உங்களுடைய காமம் தனிமையானதோ அப்படி உங்கள் கோபமும் தனிமையானது. நான் பேரண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கும் போது சொல்லுவேன், பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படின்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. உங்கள் அப்பா சண்டை போடுறவங்களா இருக்கலாம், அம்மா சண்டை போடுறவங்களா இருக்கலாம், அவங்க கோஆப்ரேட் பண்ணாதவங்களா இருப்பான். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் நீ எழுத முடியாது. எங்கள் அம்மா ஒத்துழைக்காததால் நான் ஃபெயில் ஆவேன், எழுத முடியாது. லைஃப்பில் நீ ஏன் தோற்று போகிறேன்னு கேட்டால், எங்கள் அப்பா குடிகாரராக இருப்பதால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை சொல்ல முடியாது. பின்ன என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தில் யார் என் வெற்றிக்கு எதிராக இருந்தாலும் நான் ஜெயிப்பது என்பது என் கையில் இருக்கிறது என்ற தெளிவு இருந்தால் மட்டும்தான் உன்னால் வெற்றி பெற முடியும். ஏன்னா எல்லாரும் நமக்கு ஒத்துழைக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்பா ஒரு மாதிரி இருக்கலாம், அம்மா ஒரு மாதிரி இருக்கலாம், நம்ம அண்ணன் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிற தலைவர்களே சரியில்லாமல் கூட இருக்கலாம். there are bright chances. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னெல்லாம் ரோல் மாடல்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ ரோல் மாடல்ஸ் நமக்கு இல்லை. ஆனாலும் நம்ம பெரிய ஆளாக வரணும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சொசைட்டியே ஊழலாக இருக்கும், இதில் ஊழல் இல்லாமல் நான் மட்டும் எப்படி வர்றது? 1 minute. ஒரு வாழைப்பழம் அழுகி போச்சு, சாரி, ஒரு ஆப்பிள் பழம் அழுகி போச்சு. ஆப்பிள் பழம் அழுகி போச்சுன்னா அதை சாப்பிட முடியாது, மறந்துடாத. ஆப்பிள் அழுகி போனால் அதை சாப்பிட முடியாது. ஆனால் அதுலேருந்து ஒரு விதை விழுந்து மறுபடியும் ஒரு மரம் முளைச்சா அழுகுன ஆப்பிள் அதுலேருந்து வராது, நல்ல ஆப்பிள் வரும். இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இன்னைக்கு இந்த சொசைட்டி கெட்டதாக இருந்தால் கூட, சொசைட்டி மோசமானதாக இருந்தால் கூட, இந்த அழுகல் சொசைட்டிலேருந்து அழுகாத மனுஷனா நீ உருவாகி வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நான் சரியா இருந்துட்டா இவ்வளோ மோசமான சொசைட்டியில் கூட நான் கம்பீரமான ஒரு மனுஷனா மேலே வருவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்குது கண்ணு, உங்கள் அப்பா அம்மாலாம் கனவுகளோட கொண்டாந்து இந்த கல்லூரியில் சேர்த்துருப்பாங்க. எவ்வளோ கனவு! நீ படிப்ப, நாளைக்கு ஒரு பெரிய வேலைக்கு போவ, கார் வாங்குவ, வீடு வாங்குவ. நம்ம அம்மா அப்பாலாம் அங்கே போய் உட்காந்து பிள்ளைங்களோட மகிழ்ச்சியாக இருந்து நிறைய கனவு வச்சுருப்பாங்க. என்னுடைய பணிவான வேண்டுதல், ஒரு நாளாவது நமக்காக நம்ம அம்மா நம்ம அப்பா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நாள் ஒரு 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 10 நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த அதிசயம். நான் சில அப்பாவை குறை சொன்னேன், அம்மாவை குறை சொன்னேன், எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா?
அமெரிக்காவுக்கு நீங்கள் போய் அமெரிக்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 15 வயசு பையனுக்கு ஆன உடனே தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. நீ வெளியில் போ, வேலை பார்த்துக்கோ, நீ இன்ஜினியர் ஆகிறதோ டாக்டர் ஆகிறதோ, பாதி நேரம் ஒரு பப்பில் வேலை பார்த்து பாதி நேரம் சம்பளம் ஸ்கூலில் காலேஜில் கட்டி அவன் படிக்கணும். மெடிக்கல் 8 வருஷம் ஆகும் படிக்கிறதுக்கு. அமெரிக்காவில் ஒருத்தர் மெடிக்கல் பாஸ் பண்ணணும்னா 8 வருஷம் ஆகும். ஏன்? அவனாக படிக்க முடியாது, வேலை பார்த்து சம்பளத்தை கொண்டு போய் காலேஜில் கட்டணும். இன்ஜினியர் ஆகணும்னா 8 வருஷம் ஆகும் அமெரிக்காவில். இந்த இந்தியாவில் அப்படியா? கண்ணு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்திய பெற்றோர்களை போன்ற பெற்றோர்களை உலகம் முழுவதும் தேடினாலும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்? காட்டை விற்று, கழனியை விற்று, தாலியை விற்று, வாழ்நாள் முழுக்க சேர்த்த ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி, பொண்ணு நல்ல இடத்துக்கு போகணும், பையனுக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கணும், பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு தன்னை தேய்ச்சி 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 அழிச்சு பிள்ளைங்களை வாழ வைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசியாவில் அதிகம் அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம். ஏசியாவில் தான் அந்த பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அதை ஒரு வினாடி நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம அப்பா நமக்கு எவ்வளோ இழந்திருக்கிறாரு, அம்மா எவ்வளோ ஒரு நாள் உங்கள் அப்பா கையை எடுத்து பாருங்கப்பா, வேலை பார்க்குறது அப்பா, மூட்டை தூக்குறவங்க, ரிக்ஷா இழுக்கிறவங்க, இல்லை வேறு ஏதோ உடம்பு உழைப்பு செய்கிற அப்பாவுடைய கையை என்னைக்காவது ஒரு மகன் தடவி பார்த்துருக்கியா? அந்த கை எவ்வளோ சிராய்ப்பு இருக்குன்னு. உங்கள் அப்பா கை பார்த்துருக்கியா எப்படி இருக்குன்னு? உன் கை பூ மாதிரி இருக்கு. உங்கள் அப்பா கை போய் பாரு, உழைச்ச அப்பாவுடைய கையை பாரு. வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிற அம்மா, 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி போட்டு பொண்ணை படிக்க வைக்கிற அம்மா எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அம்மாவுடைய கையை ஒரு நாளாவது நீ தடவி பார்த்துருக்கியா? இந்த சபீனான்னு ஒன்று சொல்கிறானே, அது கையில் பட்டா கை என்ன ஆகும்? அப்படியே பொத்து போகும். 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் பொண்ணை படிக்க வச்ச அம்மா எத்தனை பேர்? ரீசண்டாக சேலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஒரு லேடி பதவி இருக்கிறாங்க. சேலத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து நின்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் செல்யூட் போட்டு கார் கதவை திறந்து விடுறாங்க. அந்த இறங்கின லேடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இப்படி சுற்றி இப்படி பார்க்குறாங்க. அங்கே மரத்தடியில் ஒருத்தர் டீ விற்றுக்கிட்டு இருக்கார், சைக்கிளில் வச்சு டீ விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த கூட்டத்தை தள்ளிட்டு நேராக அவர்கிட்ட வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு போஸ்ட்டுக்கு உள்ளே போகிறாங்க. யாருக்கும் புரியல, என்னடா இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு டீ விற்கிறவன் காலில் போய் விழுந்து கும்பிடுறாங்களே, யாருன்னாங்க. என் தந்தை, என் அப்பா டீ விற்று என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைத்தார். நான் நேற்று சொன்னேன், அப்பா நான் நல்ல வேலைக்கு வந்து விட்டேன், நீங்கள் இனிமேல் இப்படி தெரு தெருவாக அலைந்து டீ விற்க வேண்டாம், நீங்கள் சிரமப்படாதீர்கள், நான் நல்ல பதவிக்கு வந்து விட்டேன், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னேன். மானமுள்ள என் அப்பா சொன்னார், உன் செலவில் வாழ்வது என்னுடைய தலையெழுத்தல்ல, என் உழைப்பில் தான் என்னால் வாழ முடியும் என்று இந்த வேலையை நிறுத்த முடியாது என்றார். என்ன யோசிச்சு பாருங்க. நீ சம்பாதிச்சு உன் பிள்ளைய காப்பாத்து, நான் உன் செலவில் வாழணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான், நான் டீ விற்று நான் எப்படியோ வாழ்ந்துக்குவேன், நீ போ அப்படின்னு என்ன எங்கள் அப்பா அனுப்பிச்சி வச்சாரு. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட வந்து இருக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அப்பா. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த லேடி. நான் கற்பனைக்கு சொல்லலை ராஜா, நம்ம அம்மா நம்ம அப்பா சில பேர் யாரோ நமக்காக தியாகம் பண்ணி நம்மளை வளர்த்துருக்குறாங்க. அவங்க கனவுகளை எல்லாம் கொண்டுடாதீங்க, அவங்க கனவுகளை எல்லாம் அழிச்சிடாதீங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் இங்கே படிக்க வரணும். ஒரு 4 வருஷம் ரொம்ப கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஜாலியாக இருக்கணும், ஆனால் ஜாலியாக மட்டுமே இருக்க முடியாது. என் வார்த்தை கவனிச்சியா? நீ ஜாலியாக இருக்கணும், ஆனால் ஜாலியாக மட்டுமே இருக்க முடியாது. ஜாலியாக இருக்கிறதோடையே உன்னுடைய கடமைகளையும் சரியாக செஞ்சிடணும். எப்படி முடியும்? இறை அன்பு சார், நீ வாழ்க்கையில் படிக்கணும் முன்னுக்கு வரணும்னு நினச்சா தமிழில் நான் ஒருத்தருடைய புத்தகம் சொல்கிறேன். இறை அன்புவோட எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் நல்ல விஷயம் 4 விஷயம் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுதுகிறவங்களில் இறை அன்பு சார் மாதிரி ஒரு செய்திகளோடு எழுதணுங்கிற ஆர்வம் உள்ள எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவு. அவர் இறையன்பு சார் எழுதுறாரு, ஒரு ஊரில் ஒரு போட்டி. என்ன போட்டினா, பசுமாட்டை அப்படியே தூக்கி தோள் மேலே வச்சு சுற்றணும். பசுமாட்டை
ஈஸி இல்லை. ஒரு பசுமாட்டை ரெண்டு ரெண்டு காலை பிடிச்சி நாலு காலையும் தூக்கி தோல் மேலே வச்சு சுத்த முடியுமா? எல்லாரும் தோத்து போகிறான். அங்கேருந்து ஒரு பையன் வந்தான், திடீர்னு விறுவிறுன்னு வந்து ரெண்டு காலையும் அப்படி பிடிச்சான், தூக்கி தலைமையில் வச்சான், பசுமாட்டை கிருகிருன்னு சுற்றிட்டு கீழே இறக்கி விட்டான். எல்லாரும் திகைச்சு போய் கேட்டான், எப்படி நான் பசுமாட்டை ஒன்றால் சுமக்க முடிஞ்சது, சுத்த முடிஞ்சது? அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் ஒரு பசு கண்ணுக்குட்டி போட்டுச்சு. கண்ணுக்குட்டியாக இருந்த நாள்லேருந்து எனக்கு டெய்லி விளையாட்டு என்ன தெரியுமா? வருவேன் காலேஜிலேருந்து, அந்த கண்ணுக்குட்டியை தூக்குவேன், தலைமையில் வச்சு ஒரு சுற்றுவேன். இந்த கண்ணுக்குட்டி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் தினந்தோறும் நான் அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தலையில் சுற்றினதுனால அது வளர்ந்தது என்னை பாதிக்கலை. ஏன்னா நேற்றையை விட இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டு, நேற்றையை விட இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டு. அப்போ அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து நான் தலையில் வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதனால இப்போ பசுவையே எடுத்து தலைமையில் சுற்றினாலும் எனக்கு அது வெயிட்டாகவே தெரியல. ஏன் தெரியுமா? ஒரே நாள் திடீர்னு எல்லா வெயிட்டையும் தூக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு கூட தூக்குனா அதை தூக்கிட முடியும். என்ன சொல்ல வராரு? அன்னன்னைக்கு நாம் படிக்க வேண்டிய பாடத்தை படிச்சுட்டா இந்த பாடம் ஒரு விஷயமே இல்லை. எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்து வச்சா பசுமாட்டை தூக்குற கதை தான். எப்படி பசுமாட்டை எடுத்து நம்ம மேலே எடுத்து சுற்ற முடியும்? எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி உட்காந்து படிச்சிட முடியுமா? சாயங்காலம் போன உடனே அன்றைக்கி என்னவோ எல்லாத்துக்கும் இருக்குன்னு தூக்கி உள்ளே இழுத்துட்டோம்னா, கிராஸ் பண்ணி உள்ளே வாங்கிட்டோம்னா அன்னைய வேலை அன்னையோட முடிஞ்சது. அப்புறம் எக்ஸாம் போது டென்ஷனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சூரியன் எஃப்எம்ல ஒரு பாட்டு வரும்போது நீ ரேடியோ மிர்ச்சி டியூன் பண்ணி வச்சா வருமா? வராது. இவ்வளவுதான். இதே தான் நடக்குது. நீ வீட்டில் எப்படி படிக்கிற? ரிலாக்ஸ்டாக படிக்கிற. வீட்டில் நமக்கு டென்ஷன் கிடையாது. நம்ம எப்படி தெரியுமா வீட்டில் உட்காந்து படிப்போம்? கால் மேலே கால் போட்டு படிப்போம், குப்புரை படுத்துக்கிட்டு படிப்போம். இன்னும் சில பேர் பெஞ்சு மேலே டேபிள் மேலே தூக்கி காலை போட்டிருப்பான். இன்னும் சில பேர் ரொம்ப பிரியமான வீட்டில் அப்பன் தோல் மேலேயே போட்டிருப்பான். அவ்வளவு ரிலாக்ஸ்டாக படிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸாம் ஹாலில் உண்டா? இல்லை. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் சப்ஜெக்டை படிக்கும்போது எது ரிஜிஸ்டர் பண்ணுச்சு? பிரெயின். அது ஒரு வேவ் லென்த்தில் ரெக்கார்ட் பண்ணும். நல்லா கவனிங்க. இப்போ எப்படி சூரியன் எஃப்எம்க்கு ஒரு வேவ் லென்த் இருக்கோ, அப்படி பிரெயின் உன்னை உள்வாங்கும் போது அது ஒரு வேவ் லென்த்தில் ரெக்கார்ட் பண்ணும். திரும்ப பிரெயினில் இருக்கிறது வெளியே வரணும்னா அதே வேவ் லென்த்தில் எடுத்தாதான் அப்படியே வெளியில் வரும். உங்களுக்கு பதட்டம் வந்த உடனே என்ன ஆகும்? இந்த வேவ் லென்த் மாறி போயிடும். அப்போ உள்ளே இருக்கிறத உங்களால் வெளியில் எடுக்க முடியாது. நீங்கள் படிக்கிற போது எந்த மனோநிலையில் படித்தீர்களோ அதே ரிலாக்ஸ்டு மூடில் எக்ஸாம் ஹாலில் டென்ஷன் இல்லாமல் எழுதுனா அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கிறது எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக வரும். ஏன்னா சூரியன் எஃப்எம்ல டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சின்ன சயின்ஸை நாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு கொஸ்டின். 2, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு 5 மணிக்கு எந்திரிக்காமல் தூங்குறவங்க எவ்வளோ பேர்? சில பேர் வெக்கத்தால் கை தூக்கல. தேங்க்யூ. நீங்கள் இப்போ கை தூக்குனவங்களுக்கு கை தட்டணும். உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் எப்போதும் பெரியவர்கள். ஒரு பொய்யை ஏமாற்றக்கூடாது. நான் ஸ்கூலில் வரைக்கும் படிச்சுட்டு விவேகானந்தா காலேஜில் பியூசின்னு ஒன்று, உங்களுக்கெல்லாம் +2, எங்கள் காலத்தில் அது பியூசி. எனக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வரவே வராது. நான் போனது ஒரு காமெடி. எப்படியோ போய் லேபில் போய் சிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு பியூசி அது போட்டால் நானும் போட்டேன். அப்புறமா பிஏ எக்கனாமிக்ஸுக்கு வந்து தப்பிச்சு வெளியே வந்தேன். அது வேறு சமாச்சாரம். எங்கள் லேபில் சார் எனக்கு மறந்து போச்சு, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். அது ரிசல்ட் எழுதும்போது நாங்கள் 3 பேர் இப்படி வரிசையாக லேபில் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நடுவில் இருக்கிறவ கேட்டான், உனக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு கேட்டான். நான் சொன்னேன் 7.8 அப்படின்னு. ஏதோ ஞாபகம் வரல எனக்கு சரியா, 7.8 அப்படின்னு. அடுத்தவனை கேட்டான், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டான். அவன் 7.4 அப்படின்னா. இவன் என்ன பண்ணிட்டான், உடனே சாமர்த்தியமா டெஸ்டெல்லாம் ஒழுங்காக லேபில் பண்ணலை, 7.6ன்னு ஆன்சரை எழுதி அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாத்தையும் குக்கப் பண்ணி நோட் புக்கை கொடுத்துட்டான். எங்கள் கிளாஸில் லெக்சரர் நோட் புக்கை திருத்தி கொடுக்கும்போது சொல்கிறாரு, எப்பா
அந்த 7.6 யாருக்குப்பா வந்தது? எந்திரி, எங்ககிட்ட சொல்கிறார், அவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கங்கடா, எப்படி பண்ணணுங்கிறத அவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கங்கடா. எரும மாடு மாதிரி நீங்கள்லாம் 7.8ங்கிற ஒருத்தர் 7.4ங்கிற 7.6 அவன் தான்டா கரெக்டாக போட்டிருக்கிறான். அவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கங்கடா. எங்களுக்கு எப்படி வயிறு எரியும்? ஏன்னா அவன் எங்கள் 2 பேரையும் கேட்டுட்டு ஒரு ஆவரேஜாக 7.6ன்னு போட்டான். நாங்கள் உடனே எங்கள் வாத்தியார்ட்ட சொன்னோம், சார் அவன் எப்படி அதை டிரைவ் பண்ணான்னு கொஞ்சம் போர்டில் போட சொல்லுங்கள் சார். அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது கிளாஸுக்கே தெரியணும், கொஞ்சம் போர்டில் போட சொல்லுங்கள் சார். அவர் சொன்னார், இங்கே வா போர்டுக்கு போ. அவன் எப்படி போர்டுக்கு போவான்? சார் அன்றைக்கி என்னமோ தெரியாமல் வந்துருச்சு சார்னா, அன்றைக்கி என்னமோ தெரியாமல் வந்துருச்சு சார், இப்போ மறந்து போச்சு சார் அப்படின்னு. ஒரு வினாடி புரிஞ்சுக்கணும், 7.8ன்னு நான் தப்பாக எழுதினேன், 7.4ன்னு அவன் தப்பாக எழுதினான். ஆனால் 7.6ன்னு கரெக்டாக எழுதினவன் அவன் ஒரு நாள் அறிவாளியாக முடியாது. தப்பாக எழுதினா என்னைக்காவது தப்பை திருத்தி அறிவாளியாக முடியும். பொய்யா எழுதினான் பாரு, அவன் என்னைக்குமே அறிவாளி ஆக முடியாது. அதனால நீ ஃபெயில் ஆகிறதுங்கிறது 2வது விஷயம். ஆனால் உனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் செய்யணும். உண்மையா உனக்கு தெரிஞ்சதை பண்ணணுமே ஒழிய யாரையோ ஏமாற்றி மார்க் வாங்குறதுங்கிறது ஒரு வெற்றி இல்லை. உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, உன் திறமையினாலும் நீ அடைய வேண்டிய வெற்றியை அடையணுமே ஒழிய யாரையோ ஏமாற்றி மார்க் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக சொல்ல வரேன், எந்த காலத்திலையுமே நாம் ஒரு பொய்மை மூலமாக ஒரு பெரிய வெற்றியை அடைவது என்பது மிகப்பெரிய வெற்றி அல்ல. சரி, நான் நிறைவாக 2 விஷயத்தை சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் ஒரு 2 கேள்விக்கு நான் விடை சொல்லி அந்த நிகழ்வை முடிக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற கடைசி ஒரு முக்கியமான செய்தி. ஜப்பானில் கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கான், அதை பற்றி நான் படித்தேன். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது பாரு, இவ்வளவு அகலமுடைய ஒரு தொட்டியில் அந்த மீனை போட்டேன்னா இதுக்கு உள்ளபடி வளரும். நல்ல பெரிய தண்ணி தொட்டி வச்சு அந்த மீனை போட்டால் அந்த சைஸுக்கு வளரும். ஏரியில் கொண்டு போய் அந்த மீனை போட்டால் பெருசாக வளரும். என்ன சொல்கிறான், அந்த மீனுக்கு இதுதான் சைஸுனே இல்லை. எந்த சூழலுக்கு மத்தியில் அது இருக்கோ அந்த சூழலுக்குள்ள மட்டுமே அது வளர்ந்து கொள்ளுகிறது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உலகத்திலேயே அதிக மீன் சாப்பிடுகிறவர்கள் ஜப்பானியர்கள். அதனால தான் அதிக புத்திசாலியாமல் அவங்க இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக மீன் சாப்பிடுகிற பழக்கம் வந்து ஜப்பானியர்களுக்கு உண்டு. அந்த மீனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மீன் எந்த சைஸில் தொட்டி இருக்கோ அந்த சைஸுக்கு வளருது, அதுக்குன்னு ஒரு நீள அகலம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, நாம் அந்த மீனை போன்றவர்கள் நமக்கு சூழல் எப்படி அமைகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ சூழல்னா என்ன? இப்போ இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு ஆச்சரியம், நான் பிரின்சிபால் சார்கிட்ட சொன்னேன், நல்ல மரம் வளர்த்துருக்குறாங்க, க்ரீனரி பிரமாதமாக. இன்னைக்கு நேச்சரை பேணுவதற்கு ஆளே இல்லை, அருமையாக மரங்கள் நட்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சந்தோஷப்படணும். ஒரு லேப் வச்சிருக்கிறாங்க, பிரமாதமான லேப் வச்சிருப்பாங்க, லைப்ரரி வச்சிருப்பாங்க, நீங்கள் விளையாடுறதுக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்டு வச்சிருக்கிறாங்க. தம்பி, நீ பிஇன்னு ஒரு டிகிரி வாங்கிக்கிட்டு போனால் பெரிய வெற்றி இல்லை. கிரவுண்டை யூஸ் பண்ணியா, லைப்ரரியை யூஸ் பண்ணியா, லேபை யூஸ் பண்ணியா, இங்கே இருக்கிற எல்லா விதமான பயனுடைய விஷயங்களையும் நீ முழுமையாக பயன்படுத்தினியா? ஏன் தெரியுமா, இந்த சூழலை பயன்படுத்த பயன்படுத்த உன்னோட அறிவு, உன்னுடைய ஆரோக்கியம் விருத்தியாகும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ டிகிரி வாங்கலைங்கிறதெல்லாம் செகண்டரி கண்ணு. கிரவுண்டை பயன்படுத்தி விளையாடுனேன்னு வச்சுக்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பிடி மாஸ்டர்னு ஒருத்தர் சும்மா உட்காந்துருப்பார். ஏன், தமிழ் வாத்தியார் வருவார், நான் சிலபஸ் முடிக்கல அந்த பீரியடை எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் வாத்தியார், நான் சிலபஸ் முடிக்கல அந்த பீரியடை எடுத்துக்கிறேன். நான் கையெடுத்து கும்பிடுறேன், அந்த பாவத்தை ஜென்மத்துக்கு செய்யாதீங்க. ஏன் தெரியுமா, என் பிள்ளைகள் அறிவாளியாக வரவில்லை என்றாலும் நஷ்டமில்லை, நோயாளிகளாக மாறிவிட்டால் அது தேசத்துக்கு நல்லதல்ல. ஸோ மேக்சிமம் கிரவுண்டை யூஸ் பண்ணு, ஓடு, என்ன ஸ்போர்ட்ஸோ கலந்துக்கோ.
உனக்கு என்ன தெரியுமோ, ஃபுட்பால், வாலிபால் என்னென்ன இருக்கோ அவைலபிள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, கிரவுண்டை யூஸ் பண்ணு. நல்ல ஸ்வெட்டிங் ஆகி உடம்பு நனைஞ்சு வேத்து உப்பு பூத்து, சட்டையில் உப்பு பூத்துக்கணும். அந்த மாதிரி கிரவுண்டை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போ. ஏன் தெரியுமா? 18 வயசுல எரிச்சலும் கோபமும் உங்களுக்கு வருதா வரலையா? காரணம் என்ன? ஹார்மோன்ஸ். இந்த ஏஜில் உங்களுக்கு செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் இருக்க பயங்கர எரிச்சல் உண்டு பண்ணும். நீங்கள் வீட்டில் எப்படி பேசுவீங்கன்னு நான் இப்போ சொல்லி காட்டுட்டுமா? டேய், அம்மா கேட்பாங்க, டேய் ராத்திரி சாப்பிட வருவியா வரமாட்டியா சொல்லி தொலை. பையன் சொல்லுவான், என்ன அர்த்தம்? உடனே கேட்பாங்க, உன் வாயில் என்ன கொழுக்கட்டியா இருக்கு, இன்னும் அப்படிங்கிறிய, விவரமா சொல்ல. இப்போ ஊக்கு அர்த்தம் இதுக்கெல்லாம் இந்த சிங்கிள் சிலபிளுக்கெல்லாம் அர்த்தமே பார்க்க முடியாது. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ ஏன் உங்கள் அம்மாட்ட கோவப்படுற, நீ ஏன் உங்கள் அப்பாட்ட கோவப்படுற, ஓன் தப்பு இல்லைப்பா. 17-18 வயசில் உள்ள செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னு கேட்டால் சண்டை போடணும், கத்தணும், திட்டணும், இதெல்லாம் உள்ளேருந்து கிளம்பும். அப்படி அந்த ரத்தத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த பீரியடில் நீ உன்னை காப்பாற்ற நிற்கணும்னா நீ புஸ்தகம் படித்து உன்னை திருத்திக்க முடியாது. ஆப்ரஹாம் லிங்கன் பேச்சை கேட்டு உன்னை திருத்திக்க முடியாது. திருவள்ளுவர் உன்னை திருத்த மாட்டார். ஒன்னே ஒன்று தான் திருத்தம். எது? பிளே கிரவுண்டில் போய் உன் எனர்ஜி வீணாயிட்டா வீட்டுக்கு போகும்போது சைலண்டாக போவேன், போட்டதை சாப்பிடுவேன், படிப்பேன், படுத்து தூங்கிடுவேன். நான் வேடிக்கைக்கு சொல்லலை. பிளே கிரவுண்ட் அவ்வளவு பெரிய டீச்சர். அது விளையாட்டு அவ்வளோ பெரிய விஷயம். லவ்வால்னு சொல்லி தான் கேமையே தொடங்குறான். உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கணுங்கிற விஷயத்தை விளையாட்டு கற்றுக் கொடுக்குற மாதிரி வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ விளையாட்டை பயன்படுத்து. இன்னொன்று, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ப்ரூஸ்லியோட சக்ஸஸுக்கு காரணம் தெரியுமா? ப்ரூஸ்லியோட சக்ஸஸ் என்ன காரணம்? ஒரே வார்த்தை, அவன் படித்தது. அவன் ஒரு மாஸ்டர்கிட்ட போகிறாரு. ப்ரூஸ்லி ஒரு மாஸ்டர்கிட்ட போகிறாரு. அவர் எடுத்த உடனே அவருக்கு அந்த கலையை கற்றுக் கொடுக்கல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன்னால் தண்ணி மாதிரி இருக்க முடியுமா, உன்னால் தண்ணி மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னார். இவருக்கு புரியல என்ன சொல்கிறார் இவர். ஒரு மனுஷன் சண்டை போடணும், அடி வாங்கணும்னா எப்படி தண்ணி மாதிரி இருக்க முடியும்? வலிமையாக இருந்தால் தானே இந்த உலகத்தில் சண்டை போட முடியும். என்ன நம்ம வாத்தியார் இப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு. எனக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தர மாட்டேன், ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், நீ தெரிஞ்சுக்கிட்டு வா போ அப்படின்னு. ப்ரூஸ்லி பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கே இங்கே எல்லாம் ஓடிட்டு கடைசியாக போட்டிங் போகிறாரு. போட்டிங் போகும்போது எரிச்சலில் இந்த கையை எடுத்து அந்த தண்ணியில் ஓங்கி ஒரு அடி அடிச்சார். எரிச்சல் தாங்காமல் அந்த தண்ணியில் அடித்த உடனே அந்த தண்ணி இவ்வளவு அடியும் வாங்கிச்ச ஒழிய எல்லாம் சின்ன 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 பார்ட்டிகள் அப்படியே பிரித்து கொடுத்துட்டு அடிபட்ட வலியே தண்ணிக்கு இல்லை. அப்போ தான் யோசிச்சு பார்த்தான், ஆஹா நம்ம மாஸ்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் கல் மாதிரி இருந்தால் அடித்தா வலிக்கும், ஆனால் நான் தண்ணீர் மாதிரி மாறினாதான் எவ்வளவு அடித்தாலும் எனக்கு வலிக்காது. இதை என் மாஸ்டர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இது முக்கியம் இல்லை. ஒரு அருவி மேலேந்து விழும்போது பார்த்துருக்கியா, அது மேலேந்து விழுற தண்ணி பாறையை உருட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, தண்ணி பலம் இல்லாததுங்கிறான். எவ்வளவு பெரிய பாறை அது உருட்டி கீழே தள்ளும் தெரியுமா? அப்போ மேலேந்து விழும்போது ஒரு தண்ணீர் பலம் பெறுகிறது. அது தாக்கும் போது அளவு கடந்த வேகத்தோடு தாக்குகிறது. ஆனால் தாக்கப்படுகிற போது தன் மீது அந்த தாக்குதல் படாதபடி தன்னை லேசாக்கி கொள்ளுகிறது. ஒரு மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரன் தண்ணீரை போல் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ப்ரூஸ்லி கண்டுபிடிச்சான். உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். ஸோ ஒன்று நீ புதுப்பிச்சுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய விளையாடணும். எவ்வளோக்குள்ள பயன்படுத்த முடியுமோ அத்தனை தூரத்துக்கு கிரவுண்டு, லைப்ரரி, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, அம்யூனிட்டிஸ், என்னென்ன அம்யூனிட்டிஸ் காலேஜில் கொடுக்குறாங்களோ கொடுக்கணும். முடிஞ்சால் பாடணும். ஏமா கல்ச்சரல் ப்ரோக்ராம் நீங்கள் கலந்துக்கணும், ஆடணும். அதில் உங்களுக்கு குரல் வருது வரல கவலைப்படாதீங்க. நீங்கள் பாடும்போது யாராவது கலாட்டா பண்ணுறாங்க கவலைப்படாதீங்க. நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது கிடைக்கல கவலைப்படாதீங்க. பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினிலேங்கிற பாட்டுக்கு முதல் பரிசு கிடைக்கல. ஆனால் முதல் பரிசு கிடைச்ச பாட்டு எதுன்னே தெரியல. யோசியா, முதல் பரிசு யார் வாங்கினான்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் பாரதிக்கு அன்னைக்கு கிடைக்கல. அதனால் நீ கல்ச்சரல் ப்ரோக்ராமில் கலந்துக்கும் போது திடீர்னு 2 நரி ஊழையிடும். பார்த்துருக்கியா? கீழேந்து 2 நரி ஒரு மாதிரி ஊழையிடும். நமக்கு வெக்கமாக போயிடும். ஐயோ அப்படின்னு. கவலையே படாத.
தப்பாக பாடினமே நாளைக்கு சரியாக பாடிடுவான். ஆனால் ஊழையிட்ட நரி ஒரு நாளுமே பாடவே பாடாது, அது ஊழையிட்டுக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். அதனால் எல்லா கல்ச்சரல் ப்ரோக்ராம்லையும் கலந்துக்க, மேக்சிமம் யூஸ் பண்ணு. உலகத்திலேயே சந்தோஷமான பீரியட் என்ன தெரியுமா? வாழ்க்கையிலேயே சந்தோஷமான பீரியட் என்ன தெரியுமா? காலேஜ் லைஃப் தான். இதை தயவு செய்து புரிஞ்சுக்க. உலகத்திலேயே மகிழ்ச்சியான காலம் இந்த காலேஜ் லைஃப் தான். ஏன்? அப்பன் ஃபீஸ் கட்டுறான், ஆத்தா சோறு போடுறா, பாடம் யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, ஜாலியாக நம்ம இருக்கக்கூடிய வயசு. அப்படின்னா இந்த வயசை விட்டுட்டா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால மகிழ்ச்சியாகவும் இரு, பொறுப்பாகவும் இரு. வெற்றி பெற வேண்டிய விஷயம் உன் கையில் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க. உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். எல்லாவற்றையும் பயன்படுத்த வெற்றி உண்டாகட்டும்.